விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால். ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 994329 99940. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு மிக முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திருப்புமுனை தமிழக அரசியலில், தமிழக திரைத்துறையில் ஏற்பட்டிருக்கிறது. எப்பயுமே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திரையுலகமும் அரசியலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிக்கலாம். ரெண்டுமே அது வந்து அண்ணாவுடைய காலத்திலேருந்து, பிறகு கலைஞர், அப்புறம் வந்து எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா, அப்புறம் ஜானகி அம்மா அதுக்கு முன்னாடி அப்படின்னு முழுக்க திரையுலகம் வந்து பெரிய ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறது தமிழக அரசியலுக்கு. அதை பார்த்து நிறைய பேர் வந்து திரு சரத்குமார்லேருந்து, திரு பாக்யராஜ்லேருந்து, திரு டி ராஜேந்தர்லேருந்து, நிறைய பேர் கமல்ஹாசன்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வருவதாக இருந்து வராமல் போனார். இப்போ திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார். நேரடி ஓட்டு அரசியலுக்கு திரு விஜய் அவர்கள் களமிறங்கி இருக்கிறார். அவர் வந்து ஒரு 3 பக்க அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டிருக்கார். மதியம் ஒரு 1-1:15 மணி வாக்கில் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார். அது வந்து 3 பக்க அறிக்கையில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அந்த லெட்டர் ஹெட் ஆரம்பிக்குது. ஸோ அவர் வந்து அந்த கட்சியுடைய பேரை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. இதுலேயே ஒரு மிக்சர் ஃபீல் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒன்று, கழகம் அப்படிங்கிறது மூலமாக இந்த திராவிட இயக்க சிந்தனையில் வந்து நாங்கள் மாறுபட்டவர்கள் இல்லை, நாங்களும் ஒரு கழகம் தான் அப்படிங்கிறது ஒன்று. கட்சினோ இயக்கம்னோ அமைப்புனோ வேற ஏதோ போடாமல் அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி இல்லாமல் வந்து இவங்க இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு மூலமாக ஸோ ஒரு திராவிட ஃப்ளேவர் வைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை குறிப்பிடாம தமிழக அப்படிங்கிற ஒரு பெயரை குறிப்பிட்டிருக்க மூலமா அது வந்து இந்தியா அப்படிங்கிற அந்த ஒருங்கிணைந்த சிந்தனையில நாங்கள் வந்து கிளியரா இருக்கும் அப்படிங்கிற சென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்படிலாம் டீகோட் பண்ற பாருங்க. இப்போ நான் டீகோட் பண்ணலாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிரும். பின்னாடி அடுத்து வரக்கூடிய பொலிட்டிக்கல் பண்ணிட்டுலாம் எவ்வளவு பேர் டீகோட் பண்ணிட்டே இருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த வார்த்தையா இல்லாம தமிழக அப்படிங்கிற ஒரு விஷயமா கொண்டு வரும்போது அது வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் எப்படி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னாலும் அதே பேட்டர்ல அப்படி திரு விஜயகாந்த் அவருடைய நிறைய பேட்டர்னை வந்து திரு விஜய் அவர்கள் திரையுலகத்தில் பின்பற்றினாங்க. அதே விஜயகாந்த் அவருடைய பேட்டனை தான் நம்ம வந்து இப்போ அரசியலே ஒரு பின்பற்றுகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரியான ஆரம்ப கட்டங்களில். ஸோ வந்து வெற்றி அப்படிங்கிறது திராவிட அப்படிங்கிறதுக்கு வந்து கழகத்தை கொடுத்துட்டாரு. திராவிடங்கிற முன்னாடி போட்டு ஸோ நாங்கள் திராவிட இயக்கம் இல்லை, ஆனால் திராவிட சிந்தனைக்கு எதிரானவர்கள் இல்லை, அதை பாயிட்டோம். அப்புறம் நாங்கள் தேசிய இயக்கம் அல்ல, அதே சமயம் தேசிய சிந்தனைக்கு எதிரானவர்கள் இல்லை, அப்படி ஒரு பாயிண்ட். அப்போ அதனால தான் தமிழ்நாடுங்கிற வார்த்தையை போடாமல் தமிழக அப்படிங்கிற போட்டிருக்காங்க. வெற்றினா விஜய்க்கு வந்து விஜய்ங்கிறது வடமொழி சொல். அந்த வடமொழி சொல் விஜய்க்கு வந்து தமிழ்ல வந்து வெற்றி அப்படிங்கிறதா பேர். ஸோ வந்து தமிழக விஜய் கழகம், தமிழக வெற்றி கழகம், வெற்றி என்றால் விஜய், விஜய் என்றால் வெற்றி, வி அப்படின்னு ஒன்று போகுது. இதுல இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. இப்போ வந்து டிவிகே அவங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்னு போட்டுட்டு டிவிகேன்னு போடுறாங்க. ஏற்கனவே இந்த டிவிகேங்கிறத தமிழக வாழ்வுரிமை கட்சி பயன்படுத்திட்டு இருக்கு. அது ஒரு பெரிய சிக்கலை ஓடிட்டு இருக்கு. ஸோ தமிழக வாழ்வுரிமை கட்சிங்கிறது வேற ஒரு கட்சியா இருந்தாலும் இந்த டிவிகே அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸை வந்து அவங்களும் யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு திரு விஜய் அவர்களுடைய அபிஷியல் ட்விட்டர்லயே தமிழக வெற்றி கழகங்கிறதையும் போட்டிருந்தாலும் டிவிகேங்கிற வார்த்தையும் போட்டிருக்காரு. டிவிகேங்கிற வார்த்தையை அவங்க போட்டிருக்காங்கிறது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுடைய போட்டோ, இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அதிகாரப்பூர்வமா அவங்க போட்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவருடைய போட்டோல பாத்தீங்கன்னா நெத்தியில பொட்டோட இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமான. நெத்தியில வந்து ரங்கராஜ் பாண்டே ஒரு போட்டோ இருப்பார் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பொட்டோட சிவப்புலர் குங்குமத்தோட ஜம்முன்னு அழகா வச்சிருக்காரு. பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு, அழகா இருக்கு. அந்த ஒரு 4 நாள் தாடியோட அந்த பொட்டோட பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லா இருக்குது. அந்த மாதிரி பொட்டு வச்சிருக்காரு. ஸோ அதுல வந்து என்ன ஆகுதுன்னா, அவர் உங்களுக்கு தெரியும், அவருடைய தகப்பனார் திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து கிறிஸ்துவர் பிறப்புல, அவருடைய தாயார் வந்து ஹிந்து. ஸோ அங்கேயே ஒரு மிக்ஸ் இருக்குது. அதுலேயே வந்து 2 பக்கம் ஒரு வச்சுட்டு இருந்தாரு. ஜோசப் விஜய் அப்படிங்கிற அவருடைய பேரை வந்து திரு ஹெச் ராஜா அவர்கள் வந்து ஒரு விமர்சனத்துக்கான பொருளாக பார்க்கும்போது, ஆமாங்க நான் ஜோசப் விஜய் தான், அவருடைய லெட்டர் ஹெட்லேயே ஜோசப் விஜய்னு போட்டு போனவர், விஜய் மட்டும் தான் போட்டு இருந்தாரு. அப்போ வந்து ஆமா ஜோசப் விஜய்னு போட்டு காட்டினாரு. தென் வந்து அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் எல்லாம் ரஜினி அவருடைய பாணியில் அப்படியே பார்த்தீங்கன்னா நெத்தி நிறைய விபூதி வச்சுட்டு அந்த ஊர் தெய்வங்கள், எல்லைக்கால தெய்வங்களோட தான் முதல் காட்சி ஆரம்பிக்கிறதுங்க மாதிரியான போட்டு அந்த ஹிந்து மதத்துக்கு எதிரானவங்கள, நான் வந்து பிறப்புல ஹிந்து இல்லை, ஆனால் இந்து மதத்துக்கு எதிரானவங்கள. எப்படி பார்த்தோம், நான் திராவிட இயக்க சிந்தனை கிடையாது, ஆனால் திராவிட இயக்கத்துக்கு எதிரானவன் கிடையாது. நான் தேசிய சிந்தனை கிடையாது, தேசிய கட்சிக்கு எதிரானவன் கிடையாது, ஆனால் தேசிய இயக்கத்துக்கு எதிரானவன், ஆனால் தேசிய சிந்தனைக்கு எதிரானவன் கிடையாது. அப்படி ஒரு கணக்கில் மாதிரி இந்த மாதிரி நான் வந்து ஹிந்துவா இல்லையான்னு தெரியாது, ஆனால் வந்து ஹிந்துக்கு எதிரானவன் கிடையாது, அந்த ஒரு கணக்கில் வந்து நிற்குது. ஏன்னா அம்மா வந்து இந்துவா இருக்கனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. திரு எஸ்.ஏ. சந்திரசேகரும் இந்து மத சடங்குகள் நிறைய கடைபிடிக்கக்கூடியவங்களை பார்க்குறோம். நம்ம வந்து
தாமிரபரணி புஷ்கரணி திருவிழா நடந்தபோது அதுக்கு வந்திருந்தார் அவர் நம்ம பார்த்தோம். அதே போல நம்ம வந்து திருக்கடையூர்ல வந்து அவருடைய வயதுக்கான அந்த பூர்த்தியான போது அவரும் அவருடைய மனைவியும் 2 பேருமே வந்து அங்க திருக்குடையூர் கோயில் அபிராமி முன்னாடி செஞ்சாங்க பார்க்குறோம். அந்த மாதிரி சிந்தனை கொண்டவங்க. ஸோ இது ஒன்று நிற்கிது. அப்போ இதெல்லாமே வந்துருச்சு. என்னப்பா இந்த தமிழுக்கான ஒரு சிந்தனைக்கான தேசியத்துக்கு ஒரு பிட்ட போட்டீங்க, தமிழகம்னு, திராவிடத்துக்கு ஒரு பிட்ட போட்டீங்க, கழகம்னு, நெத்தில வேற ஒரு பொட்டு வச்சிட்டீங்க. அப்ப இந்த தமிழ் தேசிய சிந்தனை ஒன்று மிச்சம் இருக்குதுன்னு அதையும் வந்து கொண்டு வந்தார். இப்ப என்னன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு எங்க அண்ணன் சீமான் வந்து எந்த விஷயத்தை எங்க தாத்தா வள்ளுவர் சொல்லியிருக்காரு, எங்க பாட்டனார் வள்ளுவர் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு இருப்பார் இல்லையா, அதையும் உள்ள கொண்டு வந்துட்டாரு. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அவங்களுடைய ஸ்லோகனா வச்சுட்டாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் கீழே என்னன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு. அப்ப இந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அடுத்த வார்த்தை என்ன சார் நீங்க யாரும் கேட்டக்கூடாது. நீங்க வந்து அப்ப வந்து சிறப்புவா செய்திகளில் வேற்றுமையான் அப்படின்னு அது வந்து கலைஞர் காலத்துல இருந்து சீமான் காலத்துல இருந்து இன்னைக்கு நடிகர் விஜய் காலத்துல இருந்து யார்த்தையுமே கேட்டக்கூடாது. அது என்னன்னா முதல் 3 வரி மட்டும் தான் சொல்லுவாங்க, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுவாங்க. அடுத்த 4 வரி வார்த்தை என்னங்கிறது சொல்ல மாட்டாங்க. திருக்குறள்ங்கிறது 7 வார்த்தைகள் கொண்டது, 3 வார்த்தை கொண்டது இல்ல. திரு விஜய் அவர்களும் 3 வார்த்தையில போட்டிருக்காரு. 2/2/2024 டேட்ல இன்னைக்கு வந்து நல்ல ஜம்முன்னு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. வெள்ளிக்கிழமை பிரமாதமான விஷயங்கள் எல்லாமே சுபயோக சுபதினத்துல கூடி வந்திருக்கூடிய நாட்டில் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து ஒரு 3 பக்க அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கை என்னங்கிறத மக்களுடைய பார்வைக்கு வைக்கிறேன். அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். மேல வந்து தமிழக வெற்றி கழகம்னு போட்டிருந்தாரு அவருடைய கட்சி பேர்ல. ஆனா இங்க என்ன போட்டார், தமிழ்நாட்டு மக்கள் போட்டார். சோ அந்த மாதிரி குழப்பம். இந்த பக்கம் ஒண்ணு இருக்கா, அந்த பக்கம் பிட்டு இருக்குது. இந்த பக்கம் வேணுமா, அந்த பக்கம் பிட்டு இருக்கு. சோ தேசிய சிந்தனை வேணுமா எங்கள்கிட்ட இருக்குது, திராவிட சிந்தனை வேணுமா எங்கள்கிட்ட இருக்குது, தமிழ் தேசிய சிந்தனை வேணுமா அதுவும் எங்களுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லி போட்டு அந்த கணக்கு. சோ அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகள் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே வந்து சுவாதி தற்கொலையில இருந்து தூத்துக்குடி பிரச்சனையில இருந்து நிறைய இடங்கள்ல இவர் வந்து இரவா போய் தன்னுடைய பணிகளை வந்து இவரே நேரடியாக களப்பணியாற்றி நிறைய இடங்கள்ல நிவாரண உதவிகள் எல்லாம் கொடுத்திருந்தார் பார்த்தோம். அபிஷியலா இப்போ வந்து இந்த 10th + 2ல வந்து தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை படிச்சவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க சிறப்பு பரிசுலாம் கொடுத்து பார்த்தோம். ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம். அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அரசியல் அதிகாரம் எதுக்குப்பா நீ வந்து MS உதயமூர்த்தி மாதிரி, பெரியார் மாதிரி, இந்த மாதிரி RSS மாதிரி வந்து ஒரு இயக்கமா மட்டுமே இருந்திருக்கலாம்ல, அந்த இயக்கத்தை தாண்டி உங்களுக்கு எதுக்கு கட்சி அப்படிங்கிற ஒரு பார்வை வரும்போது அரசியல் அதிகாரம் இல்லாம நிறைய விஷயங்கள் செய்ய முடியல. எல்லா மாற்றங்களையும் நம்மளால கொண்டு வர முடியல. நாம் ஒரு உதவி செய்ய முடியல தவிர நாம நினைக்கிற மாற்றங்களை கொண்டு வர முடியலங்கிறத விஜய் சொல்லியிருக்காரு. அப்புறம் அடுத்ததாக தற்போதைய முக்கியமான பாயிண்ட், தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே. நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால், சோ ஒருபுறம் அப்படின்னா அவருடைய எதிரி யாரு அப்படிங்கிறத முதல்ல வைக்கிறார். அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல வந்து அவர் சொல்றார். தமிழ்நாட்டில் எப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசை வந்து எப்படி எல்லா எதிர்கட்சிகளும் விமர்சனம் பண்றாங்களோ அதே கணக்குல வந்து அவர் பண்றாரு. எப்படி பண்றாரு, ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம். அது எந்த புறம்னு சொல்ல, அது வந்து மாநில புறம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த புறமா அந்த புறமான மாநில புறம். ஏன்னா அது அடுத்த வரியில உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து இது எப்படிதான் நீங்க மாநிலத்தை சொல்றீங்க, நீங்க வந்து ADMK சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல, இது ஒண்ணு ஆளுங்கட்சியா இருக்கிறது திமுக, 2வது திமுக எல்லா கட்சியும் எப்படி விமர்சனம் பண்றாங்களோ அதே வார்த்தையில் ஒரு பயன்படுத்துறார். 2வது பாயிண்ட். சோ தற்போது அரசியல் சூழல் பற்றி நீங்க அனைவரும் அறிந்ததே. நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் அப்படின்னு இந்த பக்கம் கொண்டாரு. அப்புறம் அடுத்தது, நம் மக்களை ஜாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்தும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம். இதுதான் தேசிய கட்சிக்கு, பிஜேபிக்கு. சோ நாங்க திமுகவுக்கு எதிர, நாங்க பிஜேபிக்கு எதிர. அப்போ நம்ம கட்சி பேர் நாம் தமிழர் கட்சியா சார்னு கேட்காதீங்க. அது அதே மாதிரியான ஐடியாலே நம்ம வந்து இங்க விஜயோட அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு கணக்கு. அவரும் இதே கணக்கு. நாங்க தேசியத்தை எதிர்க்கிறோம், திராவிடத்தை எதிர்க்கிறோம், நாங்க நாம் தமிழர் அப்படின்றாரு. அதே மாதிரி தான் நாங்களும் தான் சார். தமிழ்நாட்டில் ஊழல்வாத அரசியல் சிந்தனைகள் இருக்குது, அந்த மாதிரியான ஆட்சிகள் கட்சிகள் போயிட்டு இருக்குது. தேசிய அளவில் வந்து பிளவுபடுத்தக்கூடிய கட்சிகள் இருக்குது, அவங்க சிந்தனை இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த 2க்கும் மாற்றா அப்படிங்கிறத தன்னை முன்னிறுத்துறார். ஸோ பிஜேபிக்கும் நாங்கள் எதிர் திசையில் இருக்கிறோம், திமுகவுக்கும் நாங்கள் எதிர் திசையில் இருக்கிறோம். அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத அவர் சொல்றார். ஸோ மறுபுறம் இருபுறம் நம்ம ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன. ஒரு தன்னலமற்ற, வெளிப்படையான, ஜாதி மத வேதமற்ற, தொலைநோக்கு சிந்தனையுடைய, லஞ்ச ஊழலற்ற, திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய நிர்வாகத்திற்கு இத்து போடல. ஸோ இந்த பாண்டே மாதிரி வந்து என்னடா இத்திச்செல்லாம் சொல்லி சொன்னார். ஒரு அரசியல் கட்சியா வரக்கூடியவருக்கு அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாம வாக்கிய அமைப்புலாம் கொண்ட ஒரு நல்ல அறிக்கையை தரவங்களும் வேணும். அது சும்மா அவங்களுக்காக தகவலுக்காக இது குற்றம் சொல்வது நம்முடைய நோக்கம் இல்லை, அது வந்து நம்முடைய பார்வை. நிறைய இடங்கள் இந்த 3 பக்க அறிக்கையிலே கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடங்கள்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது அண்ட் வாக்கிய அமைப்புகள் பிழை இருக்குது. அதை வந்து அவங்களுக்கு நாளைக்கு எழுதி தரக்கூடிய தம்பிகள் யாராவது நல்ல தம்பிகளா வச்சுட்டு அது வந்து எந்த தப்பும் கூடாது, அண்ணன் அறிக்கை வந்தா அப்படி நீட்டா இருக்கணுங்கிறது அவங்க சொல்லி அதை கொண்டு வரணுங்கிறது நம்முடைய வேண்டுகோளாக நம்ம வைக்கிறோம். ஏன்னா நாளைக்கு வேற யாராவது அரசியல் விமர்சகர்கள் வந்து அதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. எல்லாரும் மாற்றம் வேணும்னு கேட்கிறாங்க அப்படின்னு. மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு
ஸோ கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து சுயாட்சி, மாநில சுயாட்சி, அதுக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ அரசமைப்பு அப்படின்னா இந்த பக்கம் பிஜேபி, இந்த பக்கம் மாநில உரிமை டிஎம்கே, அந்த பக்கம் வந்துடுறான்னு பார்த்துக்கிறோம். அப்போ வந்து இந்த மண்ணுக்கேற்ற, அப்புறம் இந்த மண்ணுக்கேற்றும் போது நாம் தமிழர் அந்த பக்கம் வந்துச்சு பாருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற சமத்துவ கொள்கை பற்று உடையதாகவும் இருக்க வேண்டும். ஸோ அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும். அப்ப அப்படி ஒரு மக்கள் சக்தி, மக்களுடைய அன்பை பெற்ற ஒரு மக்கள் சக்தி இப்ப எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தன்னுடைய பார்வையை வைக்கிறாரு. இரண்டாவது பக்கத்துல, இந்நிலையில் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரை இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்ட கால எண்ணம் மற்றும் விருப்பமாகும். நம்ம வந்து ரஜினிகாந்த் சொல்லிட்டே இருப்பார் பாத்தீங்களா, என்னுடைய வந்து ஒரு சொட்டு வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது இந்த தமிழ்நாடு அல்லவா அப்படின்னு. அதே மாதிரி சென்ஸில் இந்த மாதிரி எனக்கு வந்து தமிழ்நாடு எல்லாமே கொடுத்துருக்கு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து எனக்கு எல்லாமே கொடுத்தது வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான், அவங்களுக்கு நான் செய்கிறது தான் என்னுடைய அடிப்படை எண்ணம் சொல்லியிருக்காரு. ஸோ எண்ணி துணிக கர்மம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு சின்னதாக லைட்டாக ஒரு பிட்டு, அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வரேன்னு சொன்னார், வரல. ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் வரேன்னு சொல்லல, ஆனால் வந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எண்ணி துணிக கர்மம் எண்ணுவும் என்பது இழுக்கு அப்படின்னு வந்து துணிந்த பின் எண்ணுவும் என்பது இழுக்கு அப்படின்றார் வள்ளுவர். ஸோ வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் வராமல் நின்றுட்டீங்க, அது வந்து துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு. அப்ப என்ன செய்யணும், எண்ணி துணி செய்யறதுக்கு முன்னாடி சிந்திச்சு, நான் பாத்தீங்களா செய்யறதுக்கு முன்னாடி சிந்திச்சுட்டேன், இப்ப பாருங்க தமிழக வெற்றிகளும் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் திரு விஜய் சொல்றாரு. சோ எண்ணி துணிய கருமம் என்பது வள்ளுவன் வாக்கு. அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் எமது தலைமையினார் அரசியல் கட்சி துவக்கப்பட்டு, அந்த எமதுங்கிற வார்த்தையில் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, திராவிடத்துக்கு எதிரானவங்க ஆனா திராவிட பிளேவர் இருக்கும், தேசிய கட்சிகளுக்கு எதிரானவங்க ஆனா தேசிய பிளேவர் உள்ள இருக்கும், நாம் தமிழர் கட்சி இல்லை ஆனா நாம் தமிழர் உள்ள பிளேவர் இருக்கும் அப்படின்னு எல்லாம் மிக்ஸோ பத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே. அப்ப பாத்தீங்கன்னா இந்த எமது அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்களது, என்னுடைய, நமது, நம்முடைய சொல்லாம எமது அப்படிங்கிற வார்த்தை யார் அதிகமாக பொருட்படுத்தும் பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் அதிகமாக. எமது அரசியல் முன்னெடுப்புகள், நாம் களமாடுகிறோம், எமது முன்னெடுப்புகள் அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எமது உரிமைகளை மீட்டெடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அவருடைய எமது அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்காரு. ஸோ தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவக்கப்பட்டு அப்படின்னு அவருடைய தலைமையில் அர்த்தம். சோ இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. இந்த 2/2/2024 திரு புசி ஆனந்த் அவர்கள் அவர் வந்து அங்க டெல்லியில இன்னைக்கு அங்கூட போனது நம்ம காட்சியெல்லாம் பார்த்தோம், நம்மகிட்ட அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம பப்ளிஷ் பண்ணிருக்கோம், அதை நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அதை வந்து அவர் போய் பண்ணதை இங்க மென்ஷன் பண்றாரு. முன்னதாக 25/1/2024 அன்று சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில், அதாவது எங்க அவருடைய முன்னாடி விஜய் மக்கள் நற்பணி இயக்கம் இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மற்றும் தலைமைச் செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் அரசியலமைப்பு மற்றும் சட்டத்திட்ட விதிகள் பைலாஸ் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு அனைத்து செயற்குழு உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அப்புறம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்புதான் நமது இலக்கு. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறோம், ஆட்சியை பிடிக்கிறோம், எல்லா மாற்றத்தையும் கொண்டு வரும். மொத்தம் அண்ணன் சீமான் சொல்லுவார் இல்லையா, எல்லாத்தையும் மாத்திரம், மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் மாத்திரம் அப்படிங்கிறத திரு விஜய் சொல்லியிருக்காரு. வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் போட்டிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு எல்லாத்தையும் மாற்றம் அப்படிங்கிற மாற்றத்துக்கு வழிவகுப்பு தான் நமது இலக்கு. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்க பெற்ற பின் வரும் மக்களவை தேர்தல் முடிந்தவுடன், சோ மக்களவை தேர்தல் போட்டியில பின்னாடி சொல்றாரு, அந்த வரும் மக்களவை தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், கொடி, சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான நம்ம அரசியல் பயணம் துவங்கும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு. கொள்கை கோட்பாடுலாம் என்னன்னு இப்ப கேட்டு யாரும் வந்துடாதீங்கப்பா, இப்ப நாங்க சொல்ல மாட்டோம், மக்களை முதல்ல எங்களுடைய கட்சி பதிவு நடக்கட்டும், எங்களுக்கான கட்சி பதிவு பெற்ற கட்சிங்கிறது வரட்டும், அதுக்கப்புறம் எங்கள் மக்களவை தேர்தல் முடியட்டும், அதுக்குள்ள நாங்க மத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம் சொல்லி. ஸோ என்னன்னா தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், கொடி, சின்னம் மற்றும் செயல் திட்டம் இது எல்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பின்னாடி தான் வரும். இப்ப நீங்க பொசுக்குன்னு உங்க கட்சியை காட்டுங்க, உங்க கொடியை காட்டுங்க, உங்க கொள்கை காட்டுங்க, கோட்பாடு காட்டுலாம் சொல்லாதீங்க, காட்டும் போது நாங்க காட்டுவோம், அது மக்களவை தேர்தலுக்கு பிறகு அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. இடைப்பட்ட காலத்தில், அதாவது இந்த மக்களவை தேர்தல் முடிகிற பின்னாடி நம்ம ரெடி பண்ற நேரத்தில் அவர் ரொம்ப பிரமாதமான ஏற்பாடு பண்ணியிருக்காரு. எமது கட்சியின் தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தி, ஸோ அவங்க எல்லாமே ரசிகர்களா இருக்கிறாங்கல்ல, ரசிகர்களை எல்லாம் தொண்டர்களாக்குவோம்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் திருமாவளவன் அடிக்கடி பயன்படுத்துவார். நம்ம எல்லாரையும் ஜனநாயகப்படுத்தணும் அப்படின்பா, நம்ம எல்லாம் ஜனநாயகப்படுத்தும் அப்படின்பா. அது மாதிரி இவர் சொல்றாரு திரு விஜய், எமது கட்சியின் தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தி, ஏன்னா கட்சியின் தொண்டர்களா இல்லாம அவங்க விஜய் ரசிகர் மன்ற நற்பணி இயக்கத்துடைய விசிறிகளா இருந்தாங்க. அப்ப ஃபேன்ஸா இருந்தவங்கள அப்புறம் கேடர்ஸா மாத்துறதுங்கிறதுக்கான விஷயத்துக்கு போய் அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும், கட்சியின் சட்டத்திட்ட விட்டு விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து
உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும். ஸோ முதல்ல கட்சியோட ஸ்ட்ரக்சர் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். 234 தொகுதி இருக்குது, புதுவை உட்பட 40 பாராளுமன்ற தொகுதி இருக்குது மக்களவைக்கு. அப்போ எல்லாத்துக்கும் நம்ம நிர்வாகிகள் போடணும், அதற்கான வேலையை நாங்கள் பார்ப்போம். ஸோ கட்சியின் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டு தற்போது எமது கட்சி புதிய பதிவிற்காக விண்ணப்பம் செய்துள்ளது. இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து நாங்கள் வந்து இந்த கால நம்ம இதெல்லாம் பீரியட் ஆகுங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். அதனால வரும் 2024 மக்களவைத் தேர்தலில் நாம் போட்டியிடுவது இல்லை. 2024 இந்த வரியை நம்ம வந்து முந்தானயத்தை நம்ம கொடுத்த பேட்டில் தெளிவாக கொடுத்துருக்கோம். பார்த்துங்க, மக்களவைத் தேர்தலுக்கு அவர் வரமாட்டாரு, நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம், அதை அவரே அறிவிச்சிருக்கிறாரு. வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும், அப்புறம் எந்த கட்சிக்கும் நம்ம ஆதரவு இல்லை என்றும் அதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். நம்ம இவருக்கு ஆதரவு கொடுக்குறோம், அவருக்கு ஆதரவு கொடுக்குறோம், வாய்ஸ் கொடுக்குறோம், எதுவுமே சொல்ல மாட்டாரு. எந்த கட்சிக்கும் நம்ம ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் என்ன சொன்னமோ அதை அப்படியே அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற நம்ம கவனிக்கிறோம். அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அடுத்ததாக இறுதியாக என்னை பொறுத்த 3வது அறிக்கையில 3ஆம் பக்கத்தில் கடைசி வந்து இறுதியாக என்னை பொறுத்தவரை அரசியல் மற்றொரு தொழில் அல்ல. நான் சினிமா பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அது ஒரு தொழில், அது ஒரு வருமானத்துக்கான விஷயம். அதில் வந்து நான் வந்து காசு வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு நான் நடிக்கிறேன். ஆனால் அரசியல் வந்து எனக்கு நடிக்கிறதுக்கான தொழில் இல்லை. திஸ் இஸ் நாட் மை பிஸ்னஸ், இது வந்து என்னுடைய சேவை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புனிதமான மக்கள் பணி அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சொல்லியிருக்காரு அந்த காதல் பற்றி. அது மாதிரி இறுதியாக என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி. அரசியலின் உயரம் மட்டுமல்ல, அதன் நீள அகலத்தையும் அறிந்து கொள்ள எம் முன்னோர் பலரிடமிருந்து, எம் முன்னோர் எனது முன்னோர் இல்லை, நமது முன்னோர் இல்லை, எம் முன்னோர் பலரிடமிருந்து, அப்படியே நாம் தமிழருடைய வார்த்தை, எம் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன். எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல, அது என் ஆழமான வேட்கை. அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன். என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம், ஒரே ஒரு படம், அந்த படத்தை மட்டும் அது சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறாக முடித்துவிட்டு முழுமையாக நான் மக்கள் சேவைக்கான அரசியல் ஈடுபட உள்ளேன். அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன். இப்படிக்கு உங்கள் விஜய், தமிழக வெற்றி கழக தலைவர் போட்டுருக்காரு. ஸோ இந்த இடத்துல அடுத்து ஒரு பாகம் நம்ம வந்து கட்சியெல்லாம் வந்துச்சுன்னா எப்பயுமே நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் பொதுச் செயலாளரா, தலைவரா, ஒருங்கிணைப்பாளரா, தலைமை ஒருங்கிணைப்பாளரா அப்படிலாம் கேட்பாங்க. திரு விஜய் அவர்கள் அந்த கட்சியுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பொசிஷன் பண்ணியிருக்கிறாரு. போட்டி கடுமையா இருக்குங்கிற பார்க்கும். இப்போதைக்கு யாருமே வந்து நேரடியாக அவர் தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்தாதனால அவர் வந்து ஊழலுக்கு எதிராக அப்படின்னு ஒரு 10ஆம் பொதுவான வார்த்தையும், பிளவுவாதத்துக்கு எதிராக 10ஆம் பொதுவான வார்த்தையும், அது நம்மளுடைய கணக்கில் வந்து திமுக, அதிமுக, பாஜகவுக்கு எதிரான சிந்தனை தான் அப்படின்னு நம்மளை போல இன்டர்பிரேஷன்ஸ் கொடுக்குறவங்க 4 பேர் இருந்தாலும் நாளைக்கு நான் அப்படிலாம் யாரையுமே சொல்லலை அப்படின்னு விஜயும் சொல்லலாம். அவர் எங்களை சொல்லலை அப்படின்னு திமுகவும் சொல்லும், எங்களை சொல்லலைன்னு அதிமுகவும் சொல்லும். ஸோ அவர் நேரடியாக என்னைக்கு தன்னுடைய ஆயுதத்தை கையில் எடுக்கிறாரோ அதுவரை அத்தனை கட்சிகளுமே பார்த்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு ஒருவேளை நம்ம கூட்டணி கட்சி அமைஞ்சா கூட அமையலாம். அதனால் நம்ம எதுக்கு இப்போதைக்கு உணர்ச்சிப்படும் அமைதியாக வேடிக்கை பார்க்கக்கூடிய ஸ்பேஸ் கூட இருக்குது. ஸோ 2026 என்ன நடக்க போகுது, அவர் வந்து 24 தேர்தலில் போட்டியிட போறது இல்லைன்னு சொல்லிட்டாரே தவிர 24 தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே எங்களுடைய களப்பணியில நாங்கள் ரொம்ப தீவிரமாக நடத்தப்போம் சொல்லியிருக்காரு. அவருடைய கட்சி நிர்வாகிகளை மாநிலம் முழுக்க நியமிப்பது, நம்ம வந்து கீழே பூத் ஏஜென்ட் வரைக்கும், மேலே பொதுச்செயலாளர் இருந்து கீழே பூத் ஏஜென்ட் வரைக்கும் நிறைய விஷயங்களை செய்ய போறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த களப்பணிகள்லாம் என்னவா வருது அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த களப்பணிகளுக்கு பிறகுதான் அவருடைய செயல்பாடு எந்த இடத்துக்கு முடிவு வருங்கிறது தெரியும். அதுக்காகத்தான் காத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து எல்லா கட்சியுமே காத்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். நம்ம இது வந்து யாருமே ஒரு அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராமல் எல்லாருமே நிதானமாக இருக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எந்த போக்கில் போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படிங்கிறதுக்காக பாஜக முதல் கவனமாக ஏற்கனவே திரு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே வந்து சொல்லும் போது யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஜெயக்குமார் அவர்கள்ட்ட கேட்கும்போது யாருனாலும் எல்லாருமே யாருனாலும் ஆரம்பிக்கலாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா யாருக்கும் தெரியாது நாளைக்கு இது நமக்கு கூட்டணி கட்சி ஆகிற போதா, நமக்கான எதிர்கட்சி ஆகிற போதா நமக்கு யாருக்கும் தெரியாது. அதனால வந்து எல்லாரும் வைக்கிறாங்க. அவர் என்னைக்கு தன்னுடைய களமாடுகிறாரோ, என்னைக்கு எந்த கட்சிக்கு எதிராக அப்படிங்கிற வார்த்தையை தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி இப்பயே நமக்கு தெளிவா சிக்னல் கிடைச்சிருச்சு. அதிமுக திமுகவோடு கூட்டணி இல்லை, பாஜகவோடு கூட்டணி இல்லை. இதுதான் இன்னைக்கு தேதிக்கான நமக்கான டேக்அவே. முதல் நாள் அவர் கொடுத்திருக்கக்கூடிய மெசேஜா தெரியுது. 2026 என்ன மெசேஜ் கொடுக்க போறான்னு பார்க்கணும். ஸோ அடுத்த 2 வருஷம் அவர் வந்து களமாட போறார். 2 வருஷத்துல அவர் வந்து நாம் தமிழருடைய வாக்குகளை சேதாரப்படுத்துவாரா, அதுக்கு ஐடென்டிக்கல் ஓட்டுகளை எடுப்பாரா, இல்ல வந்து அவங்களுடைய கூட்டணி அமைப்பாரா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. 2026 பாஜக ஒரு பெரிய ஃபோர்ஸா மாறி நிக்கிறதுக்கான ஸ்பேஸ் நம்ம கண்கூடா பார்க்கிறோம். நாம் தமிழரும் இந்த மக்களவை தேர்தலில் தெரிஞ்சிடும் அவங்க ஒரு பெரிய ஃபோர்ஸா வருவாங்களா இல்லையான்னு. ஏற்கனவே திரு டிடிவி தினகரன் இந்த இடத்துக்கு காத்துட்டு இருக்காரு. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட காத்துட்டு இருக்குது. ஸோ எல்லா கட்சிகளுமே இந்த மாதிரி வந்து நாம 2026 ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணணும்னு நினைக்கும் போது 26 ஒரு ஃபுல் ரோல் பிளே பண்ண போறேன் அப்படின்னு உள்ள வராரு. இதுல திரு ரவீந்திரன் துரைசாமி ரொம்ப சரியா குறிப்பிட்டது போல 2026 அவர் வந்து தனித்து போட்டிடுவதற்கான
வாய்ப்பு தான் இருக்குது. அவருடைய முதல் தேர்தலுங்கிறதுனால அவருடைய தலைமையில ஒரு கூட்டணி, அதுவுமே ரொம்ப குட்டி கட்சிகள், சின்ன கட்சிகள், இது வரைக்கும் வந்து டெஸ்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி வெல்ல முடியாதுங்கிற நிலைமைக்கு போன கட்சிகள் மாதிரி செய்வாங்களே தவிர பெரிய கட்சிகள் யாரோட கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூகத்துக்கு வராரு. ஸோ நம்ம பார்க்கணும் 2024க்கான களம் இந்த பக்கம் சூடுபடுத்திக் கொண்டிருக்கும் போதே 2026க்கான அச்சாரத்தை திரு விஜய் அவர்கள் நடிகர் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற தன்னுடைய இயக்கத்தின் பெயரை அறிவித்திருக்கிறார். தங்களுடைய நோக்கம் என்ன, எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற இடத்துல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதுதான் தன்னுடைய நோக்கம் என்று பேசியிருக்கிறார். 2 துன்ப சம்பவங்கள் இந்தியாவில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று பிளவுவாத சக்திகள், இன்னொன்று ஊழல் சக்திகள் அப்படிங்கிற சம்பவம் பண்ணியிருக்கார். இந்த 2க்கும் எதிராக நாம் இருப்போம் சொல்றார். அதோடைய கணக்கில் நாம புரிந்து கொள்ளக்கூடியது பாஜக, திமுக, அதிமுக இல்லாத ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பதற்கான ஒரு முயற்சியாக தெரிகிறது. அதுல வந்து எல்லாத்தையும் கிளப் பண்ணி வைக்கும்படியாக நெற்றியில் பொட்டோடு தன்னுடைய படத்தை இன்று வெளியெடுத்திருக்கிறார். கழகம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு என்பதற்கு பதிலாக தமிழகம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். நல்ல தமிழ் வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கார். இந்த மூன்றுமே சேர்ந்து ஒரு மிக்ஸான விஷயங்களா இருக்குது. அது எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொண்டு வச்சிருக்கு. இதற்கு முன்னாடி ஒரு லெட்டர் பேட்ல ஜோசப் விஜய்னு போட்டிருந்தவர் இந்த முறை வெறுமனே விஜய்னு போட்டிருக்கார். ஜோசப் விஜய்னு போடல. விஜய் தலைவர் தமிழக வெற்றி கழகம் சொல்லியிருக்காரு. ஸோ கட்சிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா தலைவரா, பொதுச் செயலாளரா, ஒருங்கிணைப்பாளரா அப்படிங்கிற கேள்வி வரும்போது இவர் வந்து இந்த திராவிட இயக்கங்கள்ல வந்து திமுக மாநில தலைவர், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்தோடைய மாநில தலைவர் அப்படிங்கிற இடத்துக்கு நடந்திருக்காங்க பாக்குறோம். பாஜக தேசிய கட்சியில அப்படிதான் உண்டு, அண்ட் காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி அப்படிதான் உண்டு. தலைவர்ங்கிற சென்ஸ் தான் வந்து பிரசிடென்ட் அண்ட் பார்ட்டியோட சேர்மன், பார்ட்டியோட பிரசிடென்ட் தான் உண்டு. அந்த இடத்துல வந்திருக்கார். திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கார். அவருக்கு நம் சாணக்கியா சார்பாக நம்முடைய தனிப்பட்ட முறையில் கூட நம்முடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவித்துக் கொள்வோம். இது வந்து ஒரு பெரிய ஹெர்குலியன் டாஸ்க். இது வந்து சாதாரணமான ஒரு விளையாட்டு இல்லை. இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். வந்து பகீரத முயற்சி சொல்லுவாங்க. இமயமலையை எடுக்கிற முயற்சி, கங்கையை கீழே கொண்டு வரக்கூடிய முயற்சி, அப்படிப்பட்ட ஒரு பகீரத முயற்சி. அது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் எண்ணி துணிய கர்மம் என்பது போல் நான் துணிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு திரு விஜய் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நான் ரொம்ப ஆழ்ந்த யோசனைக்கு பிறகுதான் அந்த இடத்துக்கு நகர்ந்திருக்கேன் சொல்லியிருக்கார். அவர் வந்து அடிப்படையில் ஒரு அமைதியான கருத்து கொண்டவராக, எதையுமே டக்குன்னு பேசாத ஒரு கருத்து கொண்டவராகத்தான் இருந்திருக்கிறார். அப்ப அவர் வந்து நிறைய வியூகங்களை மனதில் வைத்திருப்பார். அதை வந்து நேரடியாக களப்படுத்தும் போது என்ன ஆகுங்கிறத பார்க்கணும். அதிகமான இளைஞர் சக்தி அவருடைய பின்னால் இருக்குங்கிறது மறுப்பதற்கில்லை. நிறைய சிறுபான்மையினர் அவருடைய பின்னாடி நம்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை மறுப்பதற்கில்லை. பட்டியலின சமூகத்தை சேர்ந்த நிறைய நண்பர்கள் அவருடைய பின்னாடி வருவதற்கு மறுப்பதற்கில்லை. இது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஆனால் ஏற்கனவே இந்த ஓட்டுகளை எல்லாம் டேப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கும்போது அது எப்படி வருங்கிற நம்ம பொறுப்புன்னு பார்க்கணும். பட் எப்பயுமே ஒரு கட்சியில ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி ஒரு நல்ல நாள்ல நல்ல பொழுதுல நான் ஒரு நல்ல விஷயத்தை மேற்கொள்கிறேன் அப்படின்னு நெத்தியில போட்டோட திரு விஜய் அவர்கள் வந்து சொல்லும் போது நாம் அதை வந்து ஒரு வாழ்த்து சொல்லி வரவேற்கக்கூடிய இடத்துல இருப்போம். அதன் பிறகு மக்கள் ஏற்கிறார்களா இல்லையா என்பதை நம்ம களத்துல தான் பார்க்கணும். அதை நாம வரவேற்கிறோமா இல்லையாங்கிறதுல நாம வந்து யார் சொன்னாலும் மற்றவர் எல்லாருமே சொன்னது போல எல்லோரும் வருக, இது அரசியல் வந்து எல்லோருக்குமானது அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கிறோம். நம்ம திரு விஜய் அவர்கள் கட்டாயம் வரலாம். இதற்கு முன்னாடி நிறைய நடிகர்கள் வந்திருக்காங்க. அப்ப விஜய் மட்டும் வரக்கூடாது, தாராளமாக வரலாம். ஸோ எல்லா இயக்கத்தில் இருக்கிறவங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, டாக்டர் வரலாம், இன்ஜினியர் வரலாம். ஆனால் வந்து அரசியல் நடிகர் மட்டும் வரக்கூடாது, தாராளமாக வரலாம். ஸோ அவருக்கான வெற்றி பாதை இருக்கிறதா அப்படிங்கிறது மக்கள் கையில் இருக்குது. அந்த மக்கள் 2024 அளிக்கக்கூடிய வாக்குகளில் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கிறோம். 26 அரசியல் மாற்றம் வெற்றி, 26 சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்று அரசியல் மாற்றம் அப்படிங்கிற அவருடைய பாயிண்டா வச்சிருக்கிறாரு. வெற்றி பெறுவாரா, அரசியல் மாற்றம் சாத்தியமா, பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.